காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் பண்ண போகிற மொதல் வேலை நம்ம கார்டன் தாங்க. கார்டனுக்கு ஓடி போய் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு 2 இது கொஞ்சம் அறுவடைக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதையும் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குண்டுமல்லி செடி நல்லா சூப்பராக பெருசாக வந்திருக்கு. ஆனால் இன்னும் பெருசாக மொட்டு கட்டலை. இப்போ சீசன் கிடையாதுங்க, ஏன்னா குளிரில் சீசன் கிடையாது. நல்ல வெயில் அப்போ தான் வந்து குண்டுமல்லி சூப்பராக பூக்கும். இப்போ வந்து நல்லா வளரும். போன வாரம் நம்ம வச்சு விட்ட சாமந்தி பூச்செடி எல்லாம் அழகாக இருக்குது. இங்கே பால்சமு தக்காளி எல்லாம் அப்படியே இருக்குது. இன்னும் பூ வைக்கலை, இனிமேல் பூ வைக்க ஆரம்பிச்சிடும். நல்லா சூப்பராக நல்லா பந்து மாதிரி வந்துருச்சு தக்காளி எல்லாம். வந்து கிருஷ்ணர் துளசி செடி, இது பெரிய இதுக்கு மாற்றணுன்ட்டு எங்கே அப்படியே டைம் போகுது. ஒரு தடவையாவது மாற்றணும். இந்த குட்டீஸ் போட்ட வெந்தயக்கீரைங்க எல்லாம் அந்த பூனை பண்ண வேலை. அப்படிலாம் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வெந்தயக்கீரையாக அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. அட்லீஸ்ட் இதையாவது எடுத்து இன்றைக்கி எதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த பாக்ஸ் அளவுக்கு பாலக்கீரை எல்லாமே வந்துருச்சு, சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் மறுபடியும் அதே ரெசிபி தான் பண்ண போகிறேன். ஏன்னா அன்றைக்கி ஒன்று கூட மிச்சம் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால் அதே ரெசிபி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. உங்களை இப்போ தான் நம்ம பீன்ஸ் செடி எல்லாமே காமிச்சேன். இப்பயும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நம்ம பீன்ஸ் எல்லாம். நல்லா கொத்தா இப்போ பீன்ஸ் காய் வந்து பிடிச்சிருச்சு. பீன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா கொத்தாக வந்துடுங்க, நிறைய காய்கறி வந்துடும். ஆனால் நம்ம அந்த டைம்க்கு எடுக்கல அப்படின்னா சட்டுன்னு முற்றி போயிடும். அந்த டைம் பார்த்து கரெக்டாக எடுத்துடணும். நம்மளோட கத்திரிக்காய் செடியில் எல்லாம் பூ வைக்க ரெடி ஆகிட்டாங்க. எப்போ வைப்பாங்கன்னு தெரில. சீக்கிரம் வாங்க என்ன. அப்படியே ஒரு கார்டன் இது மாதிரி பார்த்துட்ருக்கேன் விசிட். நம்ம தக்காளி இது வந்து புதுசாக வந்திருக்காங்க இவங்க. இங்கே ஆல்ரெடி தக்காளி வச்சுருந்தது இல்லையா, ஸோ அந்த 2 தக்காளி இப்போ நல்லா காய்க்க வந்துருச்சு. நல்லா இத்தனோண்டு குட்டி குட்டியாக வந்துருச்சு. லெமன் கிராஸ் செடி. அடுத்து எங்கேயும் தக்காளி தான். பரண்டை செடி வச்சுருக்காங்க. பரண்டை, இது கருவேப்பிலை. அதுக்கு அடுத்தது அப்படியே பார்க்கலாம் வாங்க. இது வந்து நம்மளோட சுரக்காய் செடி. முன்ன தடவைலாம் காமிச்சப்பெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருந்தது சுரக்காய். இப்போ பாருங்கள் அப்படியே பெருசாகிடுச்சு. இங்கே ஒன்று பெருசாகிடுச்சு, இங்கே செம்மையாக பெருசாகிடுச்சு சுரக்காய் செடி. நல்லா அழகாக இருக்குது, பார்க்கவே நல்லா முளக்குன்னு சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோயிஷ் ஆகிடுச்சுங்க. பனி நிறைய விழுறதுனால பழுத்துருது சட்டுன்ட்டு. இந்த பாருங்கள் இதெல்லாம் பழுத்துருச்சு. இது வேஸ்ட்டு தான். அப்புறம் இங்கெல்லாம் கருவேப்பிலை, மணி பிளான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். முடக்கத்தான் கீரை அது பாட்டிக்கு எங்கேயோ போகுது, எங்கே போகுதுன்னு தான் தெரியல. எல்லாம் காலையிலே வாக்கிங் போவாங்க. நான் வந்து இந்த கார்டன் வாக் போய்கிட்டு இருக்கேன். அது என்னவோ தெரியல, கார்டன் வந்தாலே சரி இங்கேருந்து இப்படி ஒரு ரவுண்டு போவேன், அங்கேருந்து அப்படி ஒரு ரவுண்டு வருவேன். அப்படி என்ன பார்க்குறேன்னு எனக்கும் தெரியாது. அது என்னவோ இதை பார்க்குறப்பே வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பேன். எனக்கு அதுதான் வேலை. இன்றைக்கி வெந்தயக்கீரையை பறிச்சுட்டு அதுக்கடுத்து பாலக்கீரையும் பறிச்சுட்டு போகிறேன் எல்லாத்தையும். ஏன்னா இது எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ண போகிறேன்னா சப்பாத்தி தான். போன வாரம் இந்த பாலக் சப்பாத்தி வந்து கொஞ்சம் கூட மிச்சமில்லாத சாப்பிட்டுட்டாங்களா. ஸோ இந்த தடவையும் பண்ணோன்னா கீரையும் வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இந்த வெந்தயக்கீரையிலேருந்து பூ வச்சு காய் வைக்கவே ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் நாள் அட்லீஸ்ட் இது ஒரு 2 சப்பாத்தியாவது வரும், செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் வந்தாச்சு. லெமன் கிராஸா? எதுக்கு கார்டன் வந்த? அதனாலே வந்தியா? கியூட்டா இருக்கே ராபிட்டு. நீங்க ரஞ்சனியா? நான் தானே ரஞ்சனி. உங்க பேர் என்ன? அக்ஷரா இல்ல. லாஸ்ட் டைம் பாலக்கீரை சப்பாத்தி பண்ணல, எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ரெசிபி சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கும் வந்து தெரியல, அது ஓகேவா இருக்குது அப்படின்னா பண்ணுங்கள். ஏன்னா குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சி சாப்பிட்டாங்க. அதனால தான் என்ன ரொம்பவே கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருந்தது. கோதுமை மாவில் எள்ளு 1 ஸ்பூனு, அதுக்கடுத்து ஓமம் 1/2 ஸ்பூனு, உப்பு இது 3 சேர்த்துக்கணும். இது சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாலக்கீரையை வந்து சுடு தண்ணியில் ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்ததும் போட்டுட்டு ஒரு 1 மினிட் கூட இல்லை, உடனே எடுத்துடணும். எடுத்து அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூட இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் வந்து சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி எல்லாத்தோடு சேர்த்து பிசைஞ்சு பண்ண வேண்டியதுதான். ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது, சீக்கிரமாகவே பண்ணியாச்சு.
நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சால்ட்டு போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. போன வாரம் நம்ம பறித்த அளவுக்கு வந்து இந்த பாலக்கீரையில் இருந்தாலும் ஓகே தான். அதில் ஒரு 2-3 சப்பாத்தி தான் கம்மியாக வரும். ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வெந்தயக்கீரையும் நம்ம பறிக்க போகிறோம். ஸோ அப்போ கரெக்டாக தான் இருக்கும். இந்த வெந்தயக்கீரை சப்பாத்தி வந்து நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, வெந்தயத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணுங்க. அடுத்து கோதுமை மாவு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயக்கீரை, ஸோ அதை வந்து போட்டுக்கணும். அவ்வளோதான். இதை வந்து வேக வைக்கணும் செய்யணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. பட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெந்தயக்கீரை சப்பாத்தியுமே. ஆனால் குட்டீஸ் இதை சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா கீரை வந்து அப்படியே தெரியுமா, அதனால் அதுக்கு சாப்பிடாதுங்க. பட் ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்தயக்கீரையே வந்து கிடச்சிருச்சுங்க. சூப்பரில் ஷாப்புக்கு வந்து ரொம்ப நாளாக வரணுன்ட்டு யோசிச்சுட்டே இருந்தோங்க. வெளியில் டிஸ்பிளே பார்த்துட்டு இந்த ஷாப் இங்கேயும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போலேருந்தே சொல்லிட்டு இருப்பேன் இவர்கிட்ட, ஒரு தடவையாவது போய் விசிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தப்போ மால் ஆஃப் கத்தாரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் எங்களால் அங்கே வந்து போக முடியல. இப்போ தான் வந்துட்டு ஒரு வழியாக இதுக்கு டைம் வந்திருக்கு. ஆனால் அப்பயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேரம் இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பணும். விசாகன் குட்டி ஸ்கூல் விட்டு வந்துடுவார். அதனால் அப்படியே ஒரு ஓவர்வியூவை பார்த்துட்டாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா மேக்ஸுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த ஷாப்பு. இதோட பேர் வந்து ஹோம் பாக்ஸு. ஷேப்பில் வந்து அந்த பெட்டோட ஃப்ரேம் எல்லாம் வச்சுருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. ஃபன் வீலால் தானே விளையாடுவோம். மேலே வந்து பில்லோலாம் இருக்குது, பிளாங்கெட் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது எவ்வளோ ரேட்டு வருதுன்ட்டு அப்படியே பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க குல்ட் இது வந்து 129 வருது. இது பார்த்திங்கன்னா 1099 ரியல். வேறு லெவல் ரேட்டு. பட் பார்க்க செம்ம பார்ஷாக இருக்குது, அப்படி ஒரு மாசாக இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய அந்த பீங்கான் செட்டு எல்லாமே அடுக்கி வச்சுருக்காங்க. 15 ரியால்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு. அச்சு தயவு செஞ்சு வச்சிரு ப்ளீஸ். ஏர் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க, அப்படியே ஃபுல்லாக கிளாஸ் டைப்பில் இருக்குது. அச்சு சூப்பரா. இது ஒரு சேர் பார்த்திங்கன்னா 259 வந்து வருது. நல்லா இருக்குது, அப்படியே நல்ல ஒரு கிளாசிக்காக இருக்குது பார்க்குறதுக்கே. நம்ம வீட்டுக்கு வாங்கினோன்னா இந்த குட்டி பசங்க எப்படா உடைக்கலான்னு பார்த்து ஒரு 2 நாள்லேயே உடச்சி கிடச்சிருங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? இங்கே பாருங்கள், டிவி பார்க்குறேன்ட்டு இங்கே வந்து உட்காந்துக்குச்சு. சரி இந்த ஹால்லே உட்காந்துரு. எங்கேயும் போகக்கூடாது, அப்பா இங்கே தான் இருக்காரு. செம்மையாக இருக்குது, ஃபுல்லாக பிங்க் கலரில். இந்த பெட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குது. பிங்க் வித் ஒயிட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அச்சோ தயவு செஞ்சு எதையும் தொடாதடா. இந்த கடைக்கு வந்ததுலேருந்து அச்சுக்கிட்ட இது ஒன்று தான் சொல்லிகிட்டு இருக்கேன். எதையாவது தொட்டு உடச்சிக்கிட்டேன்னா அப்புறம் என்ன பண்ணுறது. தலகாணி 14 ரியால் வருது. அதுக்கடுத்து இது ஃப்ரேம் அப்படின்னு நினைக்கிறேன் 499 ரியால் வருது. ஸோ அது மாதிரி ஒன்று அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம் போல். இது மேலே இருக்கிறது வந்து 249. மேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 7 ரியால் தான் போட்டிருக்காங்க. வீட்டுக்குமே கொஞ்சம் மேட்டெல்லாம் வாங்கணும், அதான் அப்படியே பார்த்துட்ருக்கார் அவர். இது வந்து ஒரு சில மேட் பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா ஷைனியாக அழகாக இருக்குது. ஆனால் நம்ம வாங்கிட்டு போனோன்னா தடுக்கு புடுக்குன்னு உழ வேண்டியதாக இருக்குது, ஸ்லிப் ஆகுது. ஆனால் இது பார்த்தா ஸ்லிப் ஆகுற மாதிரி இல்லை, வாங்கிக்கோ அப்படிங்கிறாரு. அப்படியே பார்த்துட்ருக்கேன். பெருசாகவும் இருக்குது, சின்னதாகவும் இருக்குங்க. ஒன்று ஒரு சைஸில் வருது. செம்ம அழகாக பாஷாக இருக்குங்க. நல்லா புது வீடு கட்டி இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸு, ஷோஃபா இதெல்லாம் போட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். அப்படி ஒரு கிளாஸாக மாஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து அந்த டைனிங் டேபிள் செட்டு வந்து வச்சுருக்காங்க. எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே வச்சுருக்காங்க. பில்லோ எல்லாம் வச்சுருக்காங்க. பில்லோலாம் ஒன்று ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பேம்பு சார்கோலில் பில்லோ வாங்க. இது வித்தியாசமாக இருக்குது. இதை தான் அவர் வாங்கணும்னு பார்த்துட்ருக்காரு. இந்த பிகானி ஒன்றே பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட் வருதுன்னா 99 ரியால் வருதுங்க. இது 2 வாங்கினோன்னா 149 ரியால் ஆஃபராக, 1 வாங்கினா 89 ரியாலாம். ஸோ அது மாதிரி ஒன்று ஒரு ரேட்டுக்கு வருது. இதில் வைக்கிற மாதிரி பொம்மையெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து 75 ரியால் வருது. இது வந்து 99 ரியால் வருது. செல்லக்குட்டி தொடாதீங்க ப்ளீஸ். நல்லா அழகாக இருக்குங்க. இந்த ஹார்ஸ் பாருங்களேன், 69 ரியால் வருது. இந்த யானைக்குட்டி வந்து 59 வருது. அச்சுமா டச் பண்ணக்கூடாது, கையெடுங்க. எலிஃபெண்ட் வந்து குட்டியோடு இருக்குது, அழகாக இருக்குது. இந்த சைட் பார்த்தா தான் தெரியுது அதோட எலிஃபெண்ட் குட்டி சூப்பராக இருக்குது. 59 ஆங்க. இப்போ வந்து 49 ரியால் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. வந்து இங்கேருந்து ஒரு ரேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த உட்டன் ரேக் வந்துட்டு இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார். கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குன்ட்டு அதுக்கு தான் போகணும்னு நினச்சோம். பட் அது பொறுமையாக ஒரு தடவை வந்து பார்த்துட்டு தான் வாங்கணும்.
நல்லா அந்த வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸு அந்த மாதிரி எல்லாமே வந்து கிடைக்கும். இங்கேருந்து பார்த்தாலே பார்த்திங்கன்னா மேக்ஸ் தெரியும். அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஹோம் பாக்ஸ் கடை வந்து இருக்குது. நிறைய வச்சுருக்காங்க. செம்ம கிளாசிக்காக இருக்குது. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து 2 ஐட்டம் வந்து வாங்கியிருக்கோங்க. ஒன்று வந்து மேட்டு, இது வந்து 7 ரியல் வருது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பில்லோ வாங்கியிருக்கோம். இது வந்து 99 ரியல் வந்துட்டு வருது. ஸோ இது 2 தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். அடுத்த தடவை வந்துட்டு அந்த கபோர்டு எல்லாம் பார்க்கணும், கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு வரும். அட்லாஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம திரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. கடலை சாப்பிடணுன்னு ஆசையாகிடுச்சு, பச்சை கடலை. அதனால தான் சரி வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அங்கே நிறைய நம்ம இந்திய ஐட்டம் எல்லாமே வந்திருக்குமா, போயிட்டு பச்சை கடலையை பார்த்துட்டு வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு தான். ஈவினிங் டைம் ஏதாவது சூடாக சாப்பிடணும் போல் இருக்குது இந்த வின்டருக்கு. அதனால தான் அப்படியே பார்த்துட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்களா நம்ம ஊர் கடலை ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இதில் ஒன்று தான் தப்பாக போயிடுச்சு. என்னன்னா, நான் திருவிழா கடலை வாங்கியிருந்தால ஈவினிங் வேக வச்சு சாப்பிடுவேன்னு. ஆனால் நாங்கள் கார்லேயே முக்கால்வாசிக்கு முடிச்சிட்டோம். இன்னொரு 10 கடலை தான் இருக்குது. இது வந்து விசாகன் குட்டிக்காக வச்சுருக்கேன். திருவிழா வந்துட்டு அடிக்கடி வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்தியாவிலேருந்து வருங்க. அது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் நான் இப்போ போய் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு வேணால் அதோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன். வைஹை ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கும். ஓகேவா? நாங்கள் முன்னையிலேருந்தே திருன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அப்படியே எங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. வைஹை ட்ரேடிங்னு போட்டு மேலே திருன்னு இருக்கும். ஸோ அந்த ஷாப் தான். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.